ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 ரிவிஷன் சீரீஸ்ல நம்ம இப்ப பார்க்கறது அனோவான்றது சாப்டர் 5ல வருது. டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ்ல அனோவா ஒரு செப்பரேட் டாபிக்கா இருக்கும் நமக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர். பட் இதை தனியா வீடியோவா எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கான்செப்ட் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் அப்படின்றதுனால. ஏற்கனவே 4 and 5க்கான ரிமைனிங் டி டெஸ்ட், சை ஸ்கொயர் டெஸ்ட், ஜெட் டெஸ்ட் எல்லாமே ரிவிஷன் 1ல கவர் ஆயிருக்கும். ஸோ ரிவிஷன் 1ஓட வீடியோ பாருங்க. இது வந்து அதோட கண்டினியூஷன். இப்போ இதில் நம்ம 4 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஒன்று தியரட்டிக்கல் ப்ரொசீஜர். இந்த தியரட்டிக்கல் ப்ரொசீஜர் வந்து நமக்கு ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ் ஆஃப் அனோவான்னு கேட்கல, அதோட ப்ரொசீஜர் எழுதுங்கன்னு சொன்னதுனால இது ப்ரொசீஜர் எழுதணும். கான்செப்ட்ஸ் எழுத சொன்னால் அது எப்படி எழுதணும் அப்படின்றது அடுத்த டாப்பிக்காக இருக்கும். அடுத்தது ஏப்ரல் 2025லையும் நவம்பர் 2025லையும் ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. அந்த 2 ப்ராப்ளமையும் நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பாருங்க. ரைட் த தியரட்டிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்டிங் மோர் தென் பாப்புலேஷன் மீன்ஸ் யூசிங் அனோவா. ஸோ அவங்க 1-வே டெஸ்டா, 2-வே கிளாசிஃபிகேஷனா, 3-வே தட் இஸ் லாட்டின் ஸ்கொயரான்னு கொடுக்கல. நமக்கு வெறும் தியரட்டிக்கல் ப்ரொசீஜரை மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அனோவா டெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நமக்கு ஈஸியஸ்ட் எது அப்படின்னா 1-வே தான் ஈஸியஸ்ட்டு. எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணாதனால நம்ம என்ன எழுதலாம், ஈஸியஸ்ட் கான்செப்டான 1-வே கிளாசிஃபிகேஷனோட ப்ரொசீஜர் மட்டும் எழுதினா போதும். இது 10 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம இதுதான் நம்மளோட கான்செப்டே இவ்வளோதான்றதுனால இது எழுதினாலே 10 மார்க் கவர் ஆயிரும். அண்ட் நிறைய பேர் வந்து டவுட் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கமெண்ட்டில் வந்து கேட்டது 4 நாளில் பாஸ் ஆகுற மாதிரி, 5 நாளில் பாஸ் ஆகுற மாதிரி என்ன கான்செப்ட் படிக்கலான்னு. இந்த 4 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கனாலே ரிப்பீட்டடாக தான் இருக்கும். அதை 4 கொஷின் பேப்பர் படித்தாலே பாஸ் ஆகிற மார்க்கை கண்டிப்பாக எடுத்துடலாம். பாஸ்க்கு மேலேயே கூட நம்ம அதுலேருந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 4 கொஷின் பேப்பர் மட்டும் படிங்க. சரி, இந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள். இது டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். தியரட்டிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இந்த தியரட்டிக்கல் ப்ரொசீஜர்ன்றது ஃபஸ்ட்டு வந்து நல் ஹைபோதசிஸ் செட் பண்ணுறோம், எல்லா டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் மாதிரி. ஸோ எல்லா μ1, μ2, μ3, μ4, இங்கே நான் வந்து μ4 வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் நமக்கு வந்து கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே சும்மா ஜென்ரல்ன்றதுனால இது எடுத்திருக்கோம். எல்லா மீன்ஸுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் நாட் ஆல் ஈக்குவல். அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம ப்ராப்ளமோட ப்ரொசீஜர், தட் இஸ் ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன், கேபிட்டல் என்னன்றது மொத்த நம்பர் ஆஃப் டேட்டா. அடுத்தது டோட்டல் வேல்யூ ஆஃப் த அப்சர்வேஷன், எல்லாத்தோட டோட்டல் எடுத்துக்கணும், தட் இஸ் கேபிட்டல் டி. ஃபோர்த் ஸ்டெப்பில் டி ஸ்கொயர் பை என். அந்த டி ஸ்கொயர் பை என்னுக்கான பேர் வந்து கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபைண்டுன்னு எழுதினாலும் ஓகே, இல்லை ஃபைண்ட் கரெக்ஷன் ஃபேக்டர்னு எழுதினாலும் ஓகே. தென் எஸ்எஸ்டி கண்டுபிடிக்கணும், எஸ்எஸ்பி கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இதெல்லாமே நமக்கு ப்ரொசீஜர். இதை படித்தா சம் போட்டுடலாம், சம் தெரிஞ்சால் இதை எழுதிடலாம், நீங்கள் ஓனாகவே எழுதிடலாம் இதெல்லாம். ஸோ கால்குலேட் எஸ்எஸ்டின்றது டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், எஸ்எஸ்பின்றது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் த வேல்யூஸ், எஸ்எஸ்டபிள்யூன்றது சம் ஆஃப் ஸ்கொயர் வித்தின் த வேல்யூஸ், அந்த டபிள்யூன்றது வித்தின் த வேல்யூஸ். எஸ்எஸ்டபிள்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்எஸ்டி மைனஸ் எஸ்எஸ்பி போடணும். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைண்ட் த டேபிள் வேல்யூ எஃப். இந்த எஃப் வந்து நம்ம சேஞ்ச் ஆகும். எது ஹையர் வேல்யூவோ அதை நம்ம நியூமரேட்டரில் எழுதுவோம், எது லோயர் வேல்யூவோ அதை நம்ம டினாமினேட்டரில் எழுதியிருப்போம். ஓகே, தென் இது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். 5% கொடுத்தாங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ டேபிள் வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா ஹெச் நாட் அக்செப்டட், அதர்வைஸ் இட் இஸ் ரிஜெக்டட். அண்ட் கீழே இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இந்த டேபிளையும் வரைஞ்சி காமிச்சிருங்க. 10 மார்க் கொஸ்டின்றதுனால இந்த டேபிள் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து தியரட்டிக்கல் ப்ரொசீஜர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் அனோவா. இன் கேஸ் டிஸ்கஸ் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் அனோவா, இல்லை ரைட் அபவுட் அனோவா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ரொசீஜர் எழுத சொல்லாமல் அனோவா பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அனோவானா என்ன, எப்போ யூஸ் பண்ணுவோம், அந்த எல்லா கான்செப்டையும் இதுக்குள்ளே நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அனோவா அப்படின்றது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. டு குரூப் அ டேட்டா, ஒரு டேட்டாவை குரூப் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது.
எங்கெல்லாம் இதோட கான்செப்ட்ஸ் யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சைக்காலஜி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், என்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் யூஸ் ஆகுது. இது அதே தான், இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இது கண்டுபிடிக்கிறது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் அனோவா, இதெல்லாம் அதை அனோவானா என்னன்னு மேலே கொடுத்துருந்தோம். கீழே டைப்ஸ் ஆஃப் அனோவா, நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் அனோவா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் வே அனோவா. ஸோ ஒன் வே அனோவா அப்படின்றது வந்து சிஆர்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் வே அனோவாவோட கான்செப்ட், இது ஒரு இண்டிபெண்ட் ஃபேக்டர் இல்லைன்னா ஒரே ஒரு வேரியபிள் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறது ஒன் வே அனோவா. இந்த சிஆர்டி அப்படின்றது கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட். நான் இங்கே எழுதுறேன், இட்ஸ் கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைன். ஓகே, இப்போ இது எதுக்கு யூஸ் பண்றோம் நமக்கு தெரிஞ்சா போதும். இது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள், ஏதாவது ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் வச்சு அதோட 3 to more லெவல்ஸ்க்கு குரூப் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஒரு ஃபேக்டரை மட்டும் நம்ம அனலைஸ் பண்றது தான் கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன், தட் இஸ் ஒன் வே அனோவா. எக்ஸாம்பிளுக்கு, டெஸ்ட் ஸ்கோர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் பேஸ்ட் ஆன் அ சிங்கிள் ஃபேக்டர், லைக் டீச்சிங் மெத்தடை யூஸ் பண்ணி அவங்களோட டெஸ்ட் மார்க் அனலைஸ் பண்ணுறது. இங்கே ஃபேக்டர்ன்றது டீச்சிங் மெத்தட் மட்டும்தான். இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபேக்டருக்கு செக் பண்ணுறது ஒன் வே. டூ வே அனோவா, டூ வே அனோவாக்கான இன்னொரு நேம் வந்து ஆர்பிடி. ஆர்பிடின்றது ரேண்டமைஸ்ட் பிளாக் டிசைன். இங்கே நம்ம 2 ஃபேக்டரை செக் பண்ணுவோம். ஸோ விச் இன்வால்வ்ஸ் 2 independent variables, that is 2 factors. இங்கே 2 ஃபேக்டரை எடுத்து சேம் டைம் அனலைஸ் பண்ணுறது வந்து நமக்கு டூ வே அனோவா. இங்கே வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? டீச்சிங் மெத்தட் அண்ட் ஜெண்டர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸை டீச்சிங் மெத்தட் வச்சும் ஜெண்டர் பேஸ் பண்ணியும் நம்ம அனலைஸ் பண்ணுறது டூ வே அனோவா. நெக்ஸ்ட் த்ரீ வே அனோவா, இதை ஃபேக்டோரியல் அனோவான்னு சொல்லலாம், த்ரீ ஃபேக்டர் கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம், இல்லைனா லாட்டின் ஸ்கொயர் டிசைன் சொல்லலாம். ஸோ இன் ஷார்ட் எல்எஸ்டி. ஸோ எல்எஸ்டின்றது 2 or more than 2 மல்டிபிள் ஃபேக்டர்ஸை செக் பண்ணுறது தான் இது வந்து த்ரீ வே அனோவா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் அனோவா. இன்கேஸ் இது 5 மார்க்கில் தனியாக கேட்டாங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் அனோவான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். இட் சேவ்ஸ் டைம், இட் ரெடியூஸ் டைப் 1 எரர், ஸோ ப்ரொவைட் அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும், நமக்கு கரெக்டான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 10 மார்க்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும்னு தோணுச்சுன்னா சிஆர்டியோட நம்ம அந்த கான்செப்ட் தியரிட்டிக்கல் ப்ரொசீஜர் வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம இங்கே எழுதி கவர் பண்ணலாம். பட் இது எழுதினாலே நமக்கு போதும். அனோவாவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த கான்செப்டோட கண்டினியூஷனாக பார்க்குறோம். ஸோ அனோவாவோட ஃபஸ்ட்டு தியரி பார்த்தோமா நம்ம. ஸோ தியரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், இது வந்து டிஸ்கிரைப் அனோவா இல்லை டைப்ஸ் ஆஃப் அனோவா பற்றி எழுதுங்க அப்படின்னு 5 மார்க்லேயோ 10 மார்க்லேயோ கேட்டால் இதை எழுதுவோம். இன்கேஸ் தியரட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த தியரட்டிக்கல் ப்ரொசீஜர் மட்டும் எழுதணும். இதுவும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ சம்ஸ் கொடுத்தா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு. இது ஏப்ரல் 2025 கொடுத்த கொஸ்டின். ஏப்ரல் 2025 என்ன கொடுத்துருக்காங்க? இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எ கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைன். ஸோ அவங்களே சிஆர்டின்னு கொடுத்துட்டாங்க. சிஆர்டி அப்படின்றது ஒன் வே அனோவா, ஆர்பிடின்றது ஆர்பிடி ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன் அப்படின்றது டூ வே அனோவா. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட்டுக்கு வந்து ஏதாவது ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு ஃபேக்டர் தான், அந்த ஒரு ஃபேக்டரை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படியும் பார்க்கலாம். மேலே வந்து இப்படி கொடுக்கல, சிஆர்டின்னு கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த வெறும் ட்ரீட்மெண்ட் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படியும் நான் இது ஒன் வே அப்படின்னு கண்டுபிடிப்பேன். ஸோ இது ஒரு கொஷின். 4 கொஷின் பேப்பரில், ஒரு கொஷின் பேப்பரில் அனோவாவோட தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், இன்னொரு கொஷின் பேப்பரில் இந்த ப்ராப்ளம், அண்ட் இன்னொரு கொஷின் பேப்பர் தட் இஸ் நவம்பர் 2025. இந்த கொஷின் பேப்பர் வந்து நவம்பர் 2025.
இதுலேயும் கொஷின் நம்பர் 24ல் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அனோவா கொஸ்டின். இது எப்பயுமே கொஷின் நம்பர் 24 வந்து 5th சாப்டர்லேருந்து வரும். அது நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட். இன்னொன்று இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபாலோயிங் ஆர் த நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் மேட் இன் 5 successive days of 4 technicians. ஸோ டெக்னீஷியன் வைஸ் கொடுத்துருக்காங்க, x1 x2 x3 x4. இதோட டேட்டா கொடுத்துட்டாங்க. 1 லெவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் கொடுக்கலன்னா நம்ம 5% லெவல்னு எடுத்துக்கணும். கொடுத்தாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணணும். இங்கே 1%ன்னு கொடுத்ததுனால 1% யூஸ் பண்ணுவோம். whether the difference among 4 sample means can be attributed. இதில் இந்த 4 மீன்ஸ் இருக்கு, 4 டெக்னீஷியனோட வேல்யூ இருக்கு, இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா நம்ம நல் ஹைபாத்திசிஸ்ல டிஃபரன்ஸ் இல்லைன்னு எழுதுவோம், 4 மீன்ஸுமே ஈக்குவல்னு எழுதுவோம். இது அனோவாவோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஒரு விஷயத்தை தான் இங்க செக் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன, டெக்னீஷியனோட மீன்ஸ். இது எல்லாமே மீன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா. 4 ஒர்க்கிங் ஃபார் எ ஃபோட்டோகிராஃபி லெபார்டரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, மீன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மீன்ஸ்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்றது, டெக்னீஷியன்ஸ்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதான் இதோட அர்த்தம். இங்க ஒரு ஆட்ரிபியூட் செக் பண்ண சொன்னதுனால இதுவும் 1 வே அனோவா தான். 2 வே அனோவாக்கான கொஸ்டின்ஸ் கொடுக்கல, நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கல, ஆனால் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. கான்செப்ட் வைஸ் எல்லாமே படிச்சுக்கணும், 3 அனோவும் படிச்சுக்கணும். இப்போ இதுல நான் இந்த சின்ன கொஸ்டின் அப்படின்றதுனால இதை சால்வ் பண்றேன், வீடியோ ஷார்ட்டா இருக்குன்றதுனால இதை சால்வ் பண்றேன். நீங்க வந்து நவம்பர் 2025 கொஸ்டினை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 3 attributes கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 3 ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசி. அதை எடுத்து நம்ம வெர்டிக்கலாக எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நல் ஹைபாத்திசிஸ் எழுதுறோம் நம்ம. ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நல் ஹைபாத்திசிஸோட ஆரம்பிக்கிறோம். நல் ஹைபாத்திசிஸ்ல 3 ட்ரீட்மெண்ட்டும் ஈக்குவல்னு சொல்றோம். μ1 ஈக்குவல் டு μ2 ஈக்குவல் டு μ3. அடுத்தது ஆல்டர்னேட் H0. ஸோ நல் ஹைபாத்திசிஸ் H0க்கு 3மே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ், ஸோ ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் H1 எடுத்துட்டு நாட் ஆல் ஆர் சேம், இது எதுவுமே சேம் இல்லை நாட் ஈக்குவல்னு கொடுத்துக்கலாம் நம்ம. இது ஃபர்ஸ்ட். அடுத்தது நம்மளோட ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும், கேபிட்டல் N கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் Nன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் டேட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேபிளை இங்கே கொண்டு வந்துடுவோம், டேபிளை வேர்ட்டிக்கலாக கொண்டு வந்துடுவோம். ஏபிசி அப்படின்னு இருக்கிறத நம்ம வேர்ட்டிக்கலாக x1 x2 x3 அப்படின்னு எடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு x1 x2 x3. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, 5 7 3 1. ஸோ 5 7 3 1. செகண்ட் ஒன்ல 4 4 7 4 4 7. தேர்ட் ஒன்ல 3 5 1 3 5 1. இப்போ இதோட இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அது அவங்களே வெர்டிக்கலா கொடுத்ததை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எந்த இதுவும் சேஞ்சஸும் இல்லை. இங்க அவங்க இப்படி ஹாரிசாண்டலா கொடுத்ததுனால நான் அதை வெர்டிக்கலா எழுதிட்டேன். ஏபிசின்றதை x1 x2 x3ன்னு எழுதிட்டு எந்த சம்மா இருந்தாலும் அடுத்தது எனக்கு x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3யோட ஸ்கொயர். ஸோ x1ஓட ஒரு வேல்யூமே ஸ்கொயர் பண்றோம். 25 49 9 1. x2 ஸ்கொயர் பண்ணும்போது 16 16 49, இங்க வேல்யூ இல்லை. 9 25 1, நோ வேல்யூ. இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஃபுல்லா எல்லா காலமுக்கும் டோட்டல். ஸோ ஒரு காலமும் நான் டோட்டல் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் காலம் 16, செகண்ட் காலம் 15, தேர்ட் காலம் 9. அடுத்தது இந்த ஸ்கொயருக்கும் நம்ம அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா 10 35 84. அடுத்தது 32 பிளஸ் 40 72 81. தேர்ட் வந்து 10 35. ஸோ எல்லாத்துக்குமே டோட்டல் போட்டாச்சா. இப்போ நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே, என்னோட ஸ்டெப் 1 என்னது, கேபிட்டல் N. கேபிட்டல் Nன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா. டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டான்றது இந்த 3 தான் நமக்கு ஃபர்ஸ்ட்
இது இப்படி பிரிச்சுப்போம். given டேட்டாவோட டோட்டல். ஸோ given டேட்டாவோட டோட்டல்னா 16 + 15 + 9. சாரி, எத்தனை டேட்டா இருக்கு? கேபிட்டல் என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், நம்ம அதுதான் எழுதியிருப்போம். கேபிட்டல் என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இங்க மொத்தம் x1ல 4 வேல்யூஸ் இருக்கு, x2ல 3 வேல்யூஸ் இருக்கு, x3லயும் 3 வேல்யூஸ் இருக்கு. அப்போ 4 + 3 + 3 which is 10. ஸோ கேபிட்டல் N = 10. டோட்டலா 10 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. கொஸ்டின்ல 10 வேல்யூ தான் இருந்தது. ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ன்றது கேபிட்டல் T. கேபிட்டல் T தான் சம் ஆஃப் ஆல் வேல்யூஸ். கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவில் இருக்கிற எல்லா வேல்யூவையும் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ ஒன்னா எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட வெர்டிக்கல் டோட்டல் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். 16, 15 and 9. ஸோ டோட்டலாக 40. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டா ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ன்றது நமக்கு கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது கேபிட்டல் T² டிவைடட் பை n. கேபிட்டல் T²ன்றது 40² / 10. தட் இஸ் 1600 டிவைடட் பை 10. கேன்சல் பண்ணா 160 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ன்றது நம்மளோட வேல்யூ என்ன? நமக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் SST. இந்த SSTக்கான ஃபார்முலா என்ன? நமக்கு சம்மேஷன் x1² ப்ளஸ் சம்மேஷன் x2² சம்மேஷன் x3². நமக்கு இங்கே 3 வேல்யூ தான்றதுனால x1² ப்ளஸ் x2² ப்ளஸ் x3² மைனஸ் கேபிட்டல் T² பை கேபிட்டல் N. ஸோ x1², இதுதான் நம்மளோட x1. அப்போ x1² டோட்டல் என்ன? 84. அப்போ அடுத்தது 81, அடுத்தது 35. ஸோ 84 + 81 + 35 இந்த மூணையும் ஆட் பண்ணி மைனஸ் T² பை n வந்து நம்ம ஸ்டெப் 3ல கண்டுபிடிச்சிருக்கோம், which is 160. இங்கேருந்து எனக்கு SSTயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 84 + 81ன்றது 165 + 35 அப்படின்றது 200ன்னு வந்துடும். ஸோ 200 - 160 which is 40 is step 4. அடுத்தது step 5. sum of squares between values SSB. ஃபார்முலா படிக்கணும் எல்லாத்துக்குமே. summation x1 whole square divided by n1 plus summation x2 whole square divided by n2 summation x3 whole square divided by n3 minus T² by capital N. இப்போ x1 ஓட ஹோல் ஸ்கொயர், x1ன்றது இதுதான் சம்மேஷன் x1 16, அதோட ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n1. n1னா இதுல எத்தனை டேட்டா இருக்கு? 4 டேட்டா இருக்கு. n2னா இதுல எத்தனை டேட்டா இருக்கு? 3 டேட்டா இருக்கு. அதை தான் இங்க எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 16 ஹோல் ஸ்கொயர் பை 4. அடுத்தது 15 ஹோல் ஸ்கொயர் பை 3 பிளஸ் நெக்ஸ்ட் 9. x3ன்றது 9. ஸோ 9 ஹோல் ஸ்கொயர் பை 3. டோட்டலாக ஆட் பண்ணிட்டு மைனஸ் T² பை என்னன்றது நமக்கு மேலே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 160 அப்படின்னு. ஸோ 16² பை என்னன்றதை நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ மேனுவலாக போடுறதுனால நான் இப்படி போடுறேன், நீங்கள் கால்குலேட்டரில் போட்டுக்கலாம். 15 × 15 பை 3 ப்ளஸ் 9 × 9 பை 3 மைனஸ் 160. இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் வேல்யூ 64 ப்ளஸ் 75 ப்ளஸ் 27 ஆட் பண்ணிட்டு மைனஸ் 160. இதை மூணையும் ஆட் பண்ணி மைனஸ் 160 போடும்போது 130 150 150 161 166 வருது. ஸோ 166 மைனஸ் 116 வரும். அப்போ என்னோட SSBயோட வேல்யூ 6. அடுத்த ஸ்டெப்பு ஸ்டெப் 6. ஸ்டெப் 6ல sum of square within values, that is SST minus SSB.
SSTன்றது நம்ம மேலே கால்குலேட் பண்ணியிருந்தோம் which is 40, இங்கே வந்து 6. ஸோ SSW ஓட வேல்யூ 34. ஸோ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே டேபிளுக்கு இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். டேபிள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட்டட் வேல்யூவை செக் பண்ணிடலாம். அது ஸ்டெப் 7. ஸோ இதை டேபிள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை, சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். இந்த ஹெட்டிங்கை படிச்சுக்கோங்க. இது சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ன்றது தான் SS. அடுத்தது நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நான் ஷார்ட்டாக டிஎஃப்ஏ எழுதுறேன். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் டிஎஃப். நெக்ஸ்ட்டு மீன் ஸ்கொயர். ஸோ மீன் ஸ்கொயர்ன்றத எம்எஸ்ன்னு எழுதலாம். லாஸ்டில் வேரியன்ஸ் ரேஷியோ. இது வந்து கம்பல்சரியாக படிக்கணும், டேபிளோட ஹெட்டிங். நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் வேரியேஷனில் ஃபஸ்ட்டு பிட்வீன் சாம்பிள்ஸ். இது வந்து ஒன் வே அனோவாக்கு. இது பிட்வீன் சாம்பிள்ஸ். அடுத்தது வித்தின் சாம்பிள். ஸோ பிட்வீன் சாம்பிள்ஸ் அப்படின்றது எஸ்எஸ். இந்த பி இருக்குல்ல, ஸோ எஸ்எஸ்பி. எஸ்எஸ்பி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம மேலே எஸ்எஸ்பி என்னன்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், விச் இஸ் 6ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 6. அப்புறம் வித்தின் சாம்பிள்ஸ். வித்தின் சாம்பிள்ஸ்ன்றது SSW. SSW நம்ம 34ன்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், அதை தான் எழுதியிருக்கோம். அடுத்தது சாம்பிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது சாம்பிள்ஸ்க்கு தனியாக, வித்தின் சாம்பிள்ஸ்க்கு தனியாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த கொஷின் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ இதில் மொத்தம் எத்தனை சாம்பிள் இருக்கு? 3 சாம்பிள் தான் இருக்கு. 1 2 3. 1 2 3. ஸோ 3 சாம்பிள் தான் இருக்கு. அப்போ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் பிட்வீன் சாம்பிள்ஸ்ன்றது R-1. R-1ன்றது நமக்கு 3-1 which is 2 ஃபர்ஸ்ட். அடுத்தது வித்தின் சாம்பிள்ஸ். சாம்பிள்ஸ்க்குள்ள அப்படின்னு கால்குலேட் பண்றது வந்து N-R. ஸோ Nன்றது மொத்தம் எவ்வளோ டேட்டா இருக்கு அப்படின்றதோட அர்த்தம். ஸோ மொத்தம் எவ்வளோ டேட்டா நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணோம், விச் இஸ் 10 டேட்டா இருக்கு. இங்கே 4 டேட்டா இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. மொத்தமாக 10 டேட்டா இருக்கு. தட் இஸ் கேபிட்டல் N. அதுதான் நமக்கு வித்தின் சாம்பிள்ஸ். ஸோ மொத்தம் 10 டேட்டா, அதில் R மைனஸ் பண்ணணும். Rன்றது 3, ஸோ ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ எனக்கு இது 2, இது 7. அடுத்தது மீன் ஸ்கொயரோட வேல்யூ. மீன் ஸ்கொயர் MSB. MSB equal to SSB value divided by degree of freedom. So which is 3. MSW அப்படின்றது SSW value divided by degree of freedom. So 34 divided by 7. So 4 point. நமக்கு அதுக்கான வேல்யூ 4.857. ஸோ இதை நான் டிவைட் பண்ணும். ஸோ F equal to இங்கே 3 divided by 4.857. இது எப்பயுமே மேலே பிட்வீன் சாம்பிள்ஸ், கீழே வந்து வித்தின் சாம்பிள்ஸ். ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 0.62. இந்த 0.62 அப்படின்றது நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கால்குலேட்டட் F வேல்யூ equal to 0.62. இப்போ நம்ம டேபிள் வேல்யூக்கு போகிறோம். டேபிள் வேல்யூக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். அண்ட் இந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து கொடுக்கல, அட் 5% லெவல் அப்படின்னு நமக்கு கொடுக்கல அப்படின்றதுனால நாமளே எடுத்துக்கலாம். ஸோ டேபிள் வேல்யூ F. இங்கே உள்ளுக்குள்ள வந்து பிட்வீன் சாம்பிள்ஸோடது கம்மா வித்தின் சாம்பிள்ஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது இங்கேருந்து எழுதுறோம் 2 and 7. ஸோ 2,7 அட் 5% லெவல். இந்த 5% லெவல்ன்றது கொடுக்காதனால 5% எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் காமிச்சேன்ல, அதில் வந்து நமக்கு 1%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 1% சூஸ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டேபிள் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். F டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள், இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இப்போ இந்த டேபிள்ல மேல ஹைலைட் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது என்ன டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 0.005. நமக்கு 5%ன்றது 5 டிவைடட் பை 100, அப்ப 0.05 தான் இருக்கும். ஸோ இது நமக்கு கிடையாது. இதுலயே 4 நீங்க டேபிள் பார்க்கறது எப்படின்றதுக்காக போடுறேன். இது 1%. இது 1%ன்னு எப்படி சொல்றோம்? 1 divided by 100 which is 0.01. ஸோ 1%க்குனா நம்ம இதுல பார்க்கணும். நெக்ஸ்ட் 0.025 இதுவும் கிடையாது. நமக்கு 5%. ஸோ இந்த டேபிள்ல பார்க்கணும். ஸோ எப்படி நான் 5%ன்னு பார்க்குறேன்? இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்க்குறேன். 5 divided by 100 equal to 0.05 பார்த்தாச்சு. இப்போ எனக்கு என்ன பார்க்கணும்? 2,7. 2 வந்து ஹெட்டர்ல பார்க்கணும். ஸோ 2வை ஹெட்டர்லையும் 7 சைட்லையும் பார்க்கணும். இது ரெண்டு மர்ஜ் ஆகிற இடம் நமக்கு இந்த இடம் 4.74. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பார்க்கணும், 2 ஹெட்டர் அண்ட் 7 சைடில் பார்க்கணும். இது ரெண்டு மர்ஜ் ஆகிற இடத்துல உள்ள வேல்யூ 4.74. ஸோ இப்போ எனக்கு வேல்யூ வந்து 4.74. இப்போ நான் கால்குலேட் பண்ண வேல்யூ எனக்கு 0 பாயிண்ட் தான். என்னோட டேபிள் வேல்யூ 4 பாயிண்ட்னு இருக்கு. அப்போ இங்கே என்ன வருது? கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தென் டேபிள் வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ லெஸ் தென் டேபிள் வேல்யூனா என்ன அர்த்தம்? H0 is accepted. ஓகே, இதே ப்ரொசீஜர்ல நீங்க அந்த நவம்பர் 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம்ம சால்வ் பண்ணி பாருங்க.